ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுக்கிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்ரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற ஆடி மாத பலன் குரு சுக்ரன் டிவில எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த ஆடி மாதனாவே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப உகந்த மாதம் ஆடி மாதத்தை சொல்றாங்க. கால புருஷனுக்கு சூரிய பகவான் கடகராசியில சஞ்சாரம் செய்யற காலம் தான் ஆடி மாசம். இதுல மெயினான விசேஷம் என்னன்னா, அதாவது இந்த மாசத்தை சொல்லுவாங்க தட்சிணாயன காலம் பாங்க. ஆடி மாசத்துல இருந்து தை மாசம் வரை தட்சிணாயன காலம், தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரை உத்தராயண காலம் பாங்க. அப்ப தட்சிணாயன காலத்துல தேவர்களுக்கு இது இரவு பொழுதும்பாங்க. இதுதான் இந்த மாசத்தோட விசேஷம். முதல் விசேஷம் இதுதான். இனிமே எல்லாத்துலயும் பாருங்க தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த மாசம் இது தட்சிணாயன காலம், இறைவனுக்கு ரொம்ப உகந்த மாதம். பெண்களுக்கு நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய மாதம் இந்த மாதம் ஆடி மாதத்தை சொல்றாங்க. நிறைய பேர் பாருங்க, பெண்கள் அம்மன் கோயில் எல்லா கோவிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்கும். அதை விட இந்த மாசத்துல முன்னோர்களை நீங்க யாருக்கெல்லாம் முன்னோர்களுக்கு நீங்க வழிபாடு பண்ணலையோ, சித்தார்த்தம் கொடுக்கலையோ, அனைவருமே போய் கடற்கரை ஓரத்துல முன்னோரை நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய மாசம் இந்த ஆடி மாசம். எப்படிப்பட்ட இறந்த முன்னோர்கள் தோஷம் இருந்தாலும் சரி, இந்த ஆடி மாசத்துல போய் தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களை தேடி இறைவன் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாசமே இந்த ஆடி மாசம் தான். ஆடி மாசம் 19ஆம் தேதி வருது இந்த ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு இதுக்கு. இந்த அமாவாசையில எல்லாருமே இறந்த முன்னோர்கள் வச்சு கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா முன்னோர்கள் அருள் இருந்தாதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. அவங்க தான் உங்களை காக்கக்கூடிய தெய்வங்கள். அனைவருமே இந்த வழிபாடுகள் பண்ணுங்க. மெயினா இந்த ஆடி அமாவாசையை விடாம எல்லாருமே இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி கண்டிப்பா அவங்களுடைய புண்ணியத்தை, நீங்க பண்ண பாவத்தை புண்ணியத்தை தேடிக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா அடுத்து ஆடிப்பூர திருவிழான்னு சொல்லுவாங்க. இது எல்லா அம்மன் கோயிலையும் பார்த்துருப்பீங்க. 10 நாள் திருவிழா விசேஷமா இருக்கும். ஆடிப்பூர திருவிழான்னா ரொம்ப ஒரு விசேஷம் தான். இந்த திருவிழா பாத்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் வெளிநாட்டுல பாருங்க பயங்கரமா கொண்டாடுவாங்க. இங்கேயும் பாருங்க இந்த ஆடிப்பூர திருவிழா பயங்கரமா அம்மனுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். அம்மன் 10 நாளைக்கும் 10 விதமான அலங்காரத்துல இருப்பாங்க. இந்த அம்மன் கோயில பாருங்க, இந்த கூழூத்துறது, இந்த தெய்வ வழிபாடம் பாருங்க இந்த மாசத்துல நல்லா இருக்கும். மெயினா குலதெய்வத்தை வழிபாடு பண்றதுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்ததுங்கிறாங்க. குலதெய்வ கோயிலாம் பாருங்க ஆடி மாசம் இந்த பூஜைனா போடுவாங்க பாருங்களேன், இந்த மாசத்தை ரொம்ப எடுத்துப்பாங்க. இப்ப இந்த ஆடி மாசத்துல இதான் முக்கியமான சுபகாரியத்தை விட தெய்வத்துக்காக இந்த மாசத்தை ஒதுக்கிடுவாங்க. அதனால இந்த ஆடி மாசம் கண்டிப்பா எல்லாருமே குலதெய்வ அருள், முன்னோர்களுடைய அருள், அம்மனுடைய அருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். இதான் நம்முடைய குருசுக்கரன் டிவியினுடைய வேண்டுகோள். ஏன்னா குருசுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தாங்க இந்த மிதுன ராசி. பொதுவா பாருங்க மிதுன ராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு அனுசரிச்சு போகக்கூடிய ராசி, விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசி. இதுலையுமே ஒரு நல்ல ஒரு குணம் யார்கிட்ட இருக்குன்னா மிதுன ராசிக்கார்ட்ட கண்டிப்பா இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி. படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனா படிப்பு, ஞான அறிவு இயற்கையாவே இவங்கள்ட்ட இருக்கும். மிதுன ராசிக்காரங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு ஞானமான அறிவு மிதுன ராசிகிட்ட கண்டிப்பா உண்டு. நல்ல ஒரு புத்திசாலி குணமும் இந்த மிதுன ராசிக்கார்ட்ட கண்டிப்பா இருக்கும். அறிவை வச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த மிதுன ராசிக்காரால கண்டிப்பா இருப்பாங்க. அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, இது எல்லாமே பாருங்க இந்த மிதுன ராசியுடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ராசி தான் இந்த மிதுன ராசி. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாச பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறேன், இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன்கள் தான் கொண்டு போறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்துல
உங்க லக்ன புள்ளியை வச்சு என்ன தசாபதி நடக்குதுன்னு பாருங்க. நீங்க ராசி மிதுன ராசியா இருக்கலாம், ஆனா லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம் வரும். லக்னத்துல எந்த கிரகம் யோகமா இருக்கு, எந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு பாத்துக்கங்க. இந்த பலவீனமான கிரகத்துடைய திசை நடத்துதா புத்தி நடத்தான்னு பாருங்க. அதுக்கேற்றாப்புல தான் அந்த கோச்சார பலன் கொடுக்கும். ஏன்னா அது விதி தான் உயிர், விதிஜாதம் தான் உயிர். இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அதனாலதான் பொது பலன் நான் எல்லா வீடியோலும் கொடுத்துருப்பேன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதிஜாதம் தான். ஃபர்ஸ்ட் தசாபதியை பார்த்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுங்க, கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப மிதுன ராசிக்கு ஆடி மாசம் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போற பார்ப்போம். அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சாரம் செய்யறாங்க. உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. 2ஆம் பாவத்துல கடக ராசியில. 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறார் சிம்ம ராசி. அடுத்து 4ஆம் இடத்துல பார்த்தோன்னா கேது பகவானுங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்யறாரு, அதுவும் கன்னிகா ராசியில. அடுத்து 9ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது கும்பராசியில. 10ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது மீனராசியில. அடுத்து 12ஆம் பாவத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து 3ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆயிடுவார், அதாவது சிம்ம ராசிக்கு. மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதியானவர் பாருங்க, சுக்கிரனும் புதனும் இணைகிறாங்க இந்த மாசத்துல. அந்த ஆடி மாசத்துல சுக்கிரனும் புதனும் இணைகிறாங்க, அதுவும் சூரியனுடைய வீட்டுல இணைகிறாங்க. ஏன்னா நட்பு வீடுங்கிறது இந்த புதனுக்கு வந்து சூரிய பகவானுடைய வீடு தான். உங்களுக்கு சூரிய பகவான் 2ஆம் பாவத்துல குடும்பஸ்தானத்துல வருமானத்துல போய் உட்காந்துருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு யோகம். அப்ப என்னை பொறுத்த வரையும் மிதுன ராசிக்கு இனிமேல் பட்ட கஷ்டத்துக்கு நிறைய நல்ல பலன் கண்டிப்பா இனிமேல் பார்க்கக்கூடிய நேரம் தான் வரும். ஏன்னா உங்களுக்கு புதன் வந்து ஒரு சில பேருக்கு இதுக்கு முன்னாடி வக்ரமாயி அஸ்தமனமாயி தான் தாண்டி வந்தார் சூரியனை தொட்டு வரும் பொழுது. அது சரியான ஒரு பலனை இதுக்கு முன்னாடி கொடுக்கல. ஏன் நண்பர்களாக இருக்கட்டும், இல்ல டாக்குமெண்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வழக்கு மாதிரி ஏதாச்சும் ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுத்து பாருங்களேன். மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் வழக்கு சம்பந்தமாக அலைவாங்க பாருங்களேன். ஒரு அலைச்சல் இருந்துகிட்டே இருந்திருக்கும் பாருங்க. கோர்ட்டு கேஸு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இவங்க மூவ் பண்ணி அதுல இவங்க இன்வால்வ் ஆகி அதில் மாட்டிக்கிறது. அது மாதிரி நிகழ்வுகள், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சரியா இன்னும் நிரந்தரமா ஒரு உத்தியோகம் அமையாம தடைப்படுறது, வேலையை மாத்துறது. அதே மாதிரி படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மைகள். இதுக்கு முன்னாடி பாருங்க, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாருங்க, படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மைகள். நினைச்ச சப்ஜெக்ட் கிடைக்கல ஒரு சில பேருக்குன்னா. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள். பணத்தை வாங்கி கொடுத்துட்டு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, கொடுத்த இடத்துல அந்த பணத்தை செட்டில் பண்ண முடியாம தவிக்கிறது. இவங்க அந்த பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாம ஒரு சில பேர் கஷ்டப்படுறது. இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தவங்க யாருன்னா மிதுன ராசிக்காரங்க. ஏன்னா குடுக்கல் வாங்கல கண்டிப்பா ஒரு தடைகள் இருந்திருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல புதன் இருந்தாருன்னா இங்க சரியான ஒரு விஷயத்த இங்க பண்ணியிருக்க மாட்டார். இதுக்கு முன்னாடி நிறைய ஒரு தடைகளை ஒரு உணர்வு வச்சிருப்பார். ஒரு சில பேருக்கு கண்டிப்பா நடந்திருக்கும். நான் சொன்ன விஷயம் மாறவே மாறாது. நான் சொல்றது இதுக்கு முன்னாடி. இனிமேல் என்னை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா இது நல்ல பலனை மட்டும் தான் கொடுப்பாரு. கெட்ட பலன் நம்ம எடுக்கிறாப்புல அமைப்பே கிடையாது. இனிமே எல்லாமே ஜெயிக்கக்கூடிய டைமிங் கண்டிப்பா வரும். தோக்கக்கூடிய நேரம் இல்லை, ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. கரெக்டா நீங்க மூவ் பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அஷ்டம சனி என்ன பண்ணுச்சு உங்களுக்கு தெரியும். இப்ப அஷ்டம சனி உங்களுக்கு கிடையாது. சனி பகவான் 9ஆம் இடத்துல தான் போய் நிக்கிறாரு. அது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அடுத்து புதன் பகவான் சூரியன் வீட்டுல நட்பு வீட்டுல போய் உட்காந்துருக்காரு. அதை பத்தி நீங்க கவலையப்பட வேணாம். இது நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும். என்னுடைய முதல் பலன் வந்து புதன் போகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே மக நட்சத்திரம் தான் ஃபுல்லா போறாரு. 21ஆம் தேதி தான் அவர் வக்ரம் ஆகிறாரு புதன், அதாவது சிம்ம ராசியில. அவர் 4ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல கேதுவோட சாரத்துல மக நட்சத்திரத்துல போறாரு. யாருக்கெல்லாம் கேது யோகமா இருக்குதோ, கேது போல் கொடுக்க முடியாது கேது போல் கெடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப கொடுப்பாரு பாருங்க கேது. யார் ஜாதல யோகம் இருக்கோ இப்ப அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இது சார்ந்த விஷயம், இது எல்லாமே ஒரு மாற்றம். இடம் சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தம், ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்க. ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் இந்த ஆடி மாசத்துல பாருங்க. ஆடி முடிஞ்சு ஆவின்ல ஏதாச்சும் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு இடமாற்றம் உங்களுக்கு வருது. மருத்துவ ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு, இதெல்லாம் பாருங்க சூப்பரா பட்டையை கிளப்புவாங்க.
வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் தடங்களா இருக்கு, அந்த டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் பிரச்சனையா இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு எப்ப கிடைக்கும், இப்ப கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை சரியாகி உங்க அனுகூலமாக வாய்ப்பு இருக்கு. வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும். நிறைய பேர் வேலையே கிடைக்கல, உத்தியோகமே கிடைக்கலன்னா கண்டிப்பா அந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்க போறாரு. தடை இல்லாம கொடுப்பாரு. எதிர்பார்த்த கூட சூப்பரா கொடுப்பாரு வேலை உத்தியோகத்தை. நீ எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. நல்ல நிரந்தரமான வேலை, நல்ல வேலையா, சூப்பர் வேலையா மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். வெளியில அமையும். ஏன் வெளியில அமையும்னா, உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பாருங்க, விருச்சக ராசி, செவ்வாய் பகவான். செவ்வாய் எங்க இருக்காருன்னா 12ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. அப்ப வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க கண்டிப்பா வேற கண்ட்ரியே மாத்தலாம், வேலையே மாத்தலாம். இது மாதிரி அமைப்புலாம் வரும். இது 100% நடக்கும். அப்ப வேலை இடம் மாற்றம் இங்க பாக்குறதும் சரி, வெளில பார்க்கணும், கண்டிப்பா மாற்றம் வரப்போகுது. படிப்பு கல்வியை பொறுத்தவரைக்கும் கவலையே போகணும். அரசாங்க எக்ஸாம் எல்லாருமே எழுதணும். என்னைய பொறுத்தவரை மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே அரசாங்க எக்ஸாமை எழுதியே ஆகணும். அரசாங்க வீட்டுக்கு சுக்கிர பகவான், அதாவது புதன் பகவான் அங்கதான் இருக்காரு, ஃபுல்லாவே இருக்கிறாரு. அதுவும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இணைய போறாரு 15ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க, அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. என்னைய பொறுத்தவரை அரசாங்க வேலை சூப்பர் வேலை கிடைக்கும். புதன் அங்கே இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் லக்னத்தோட சூரிய பகவான் தொடர்புல இருக்காரோ அவங்க எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை வரும். இந்த டைம் முயற்சி பண்ணா கண்டிப்பா எடுத்துடலாம் அரசாங்க வேலை. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்காரு, அதனால காரணம் இல்லாம நான் சொல்லலை. கண்டிப்பா அந்த வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிக்கு நான் சொல்றேன், நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்கு. கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்கும், இல்லாம இருக்கவே முடியும். மிதுன ராசியை பொறுத்தவரை நண்பர்களா இல்ல மனைவியா இல்ல கூட்டுத்துறை, இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, நீங்க பார்க்க மாட்டாங்க. ஒரு நிம்மதியான அனுகூலம் வரும். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே ஆவணி மாசம் பண்ணுவாங்க. ஆடி மாசம் பேசி ஆவணி மாசம் பண்ணுவாங்க. உடல் உபாதை பெருசா இருக்காது. தோல், ஸ்கின்னு, சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, இதெல்லாம் நிறைய பேருக்கு பார்த்து இருந்திருக்கும் பாருங்க. எடுத்து பாருங்க, கண்டிப்பா சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை ஏதாச்சும் இல்லாம இருக்காம மாட்டேன் மிதுன ராசி. இதெல்லாம் உடல் உபாதெல்லாம் இப்ப மாறும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி தந்தையோட சொத்துக்கள், தாயோட சொத்துக்கள், வழக்கு பிரச்சனை, இது மாதிரி சார்ந்த விஷயம் எல்லாமே அனுகூலமா வரும். அதே மாதிரி லாட்ரி யோகம், நம்ம ஜாதகம் பார்த்து கேட்கறது நிறைய பேர் கேட்கிற கேள்வி, லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% யோகம் இருக்கு. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி உங்க புதனை தொடப்போறாரு. எப்ப 15 ஆடி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப அதனால அந்த யோகத்தை அழகா சூப்பரா அமைச்சு கொடுப்பார். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ஐடிஐ சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு சம்பந்த ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்துக்கு வரும், உங்க பக்கம் தேடி வரும். என்ன பார்த்தா பெண்களுக்கு நிறைய விஷயத்த சாதிச்சுக்கலாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. நம்ம நட்சத்திர பலன் பார்க்கும்போது இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருகசீரிஷத்துல நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தைரியமான குணம் இருக்கும். இதுலையுமே ரொம்ப சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் மிருகசீரிஷத்துல பிறந்தவங்க தான். இவங்களுக்கு ஒரு சுப செலவா வருது. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, இது மாதிரி செலவு வருது. ஒரு அலைச்சலை கொடுக்கும், ஆனா நல்ல ஒரு மாற்றமா அமைச்சு கொடுத்துருவாரு. சுப செலவுகள் கண்டிப்பா வரும். வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வந்தே தீரும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. வேலை உத்தியோகம், படிப்பு, கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு மாற்றம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு சந்திக்கணும். அது மாதிரி அமைப்பு அமைச்சு கொடுப்பாரு மிருகசீரிஷத்துல பிறந்தவங்க. ஏன்னா போலீஸ், இராணுவம், மருத்துவம், கட்டிட சம்பந்தப்பட்ட விஷயம், கடினமான ஆயுத இயந்திரம் சார்ந்த விஷயம், வேலை, இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. எலக்ட்ரிக்கல் சார்ந்த விஷயம், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே மாற்றம் கிடைக்கும். அடுத்து திருவாதிரத்துல பிறந்தவங்க அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு சார்ந்த ஃபீல்டு. அடுத்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வெளியூர் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. படிப்பு, கல்வி சார்ந்த விஷயம், வேலை உத்தியில இடமாற்றம், தொழில் மாற்றம், இது மாதிரி அமைச்சு கொடுக்குறாரு. இவன் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பாதையா வருது. இதுல எந்த ஒரு தோல்வி நான் சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சுப செலவுகள், சுபகாரியங்கள், மாமனார் மாமியார் ஒரு மூலம் நல்ல ஒரு மாற்றங்கள், தொழில ஒரு மாற்றங்கள், வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றங்கள், இது மாதிரி அழகா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு வெளியூர் யோகா நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து புனர்பூசணத்துல பிறந்தவங்க எதுலையுமே பொறுமையான குணம் இருக்கும், அமைதியான குணம் இருக்கும், அனுசரிச்சு போற குணம் இருக்கும், விட்டு கொடுத்து போற குணம் இருக்கும், ஒரு தன்மையான குணம் இருக்கும், ஒரு தங்கமான குணம் இருக்கும்.
எல்லாமே செலவாக பார்க்குறீங்க, ஒரு இதுவுமே வரவா பார்க்கல. எல்லாமே நண்பர்கள் பழக்கம் ஜாமீன் போட்டு மாட்டிவிட்டீங்க. வேலை உத்தியோகம் நிம்மதியாக இல்லை, ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க, ரொம்ப செலவை பார்த்துட்டீங்க. இனிமேல் செலவு சார்ந்த விஷயம் வராது. அந்த குருமங்கள யோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வெளியூர் மூலமாக வெளிநாடு மூலமாக வருமானங்கள் வரலாம். அது மட்டும் இல்லாமல் இடம் சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல பணம் வரலாம். வெளியூர் சார்ந்த விஷயம் அனுகூலமாக அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அடுத்து ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது. வரக்கூடிய ஆடி மாத பலன் மிதன ராசிக்கு ஒரு அற்புதம் உள்ள மாதமாக அமைகிறது.